நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் உன்னை மறந்து விடலாம். ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், நான் நினைத்த நண்பன் என்னை மறந்து விட்டான், உறவுகள் என்னை மறந்து விட்டது, என்னோட பழகினவர்கள், என்னோட அன்பா இருந்தவர்கள், என்னோட சாப்பிட்டவர்கள், என்னோட தூங்கினவர்கள் என்னை மறந்து விட்டார்கள் என்று இந்த நாளிலே நீ நினைத்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், என்னால் மறக்கப்படுவதில்லை. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் பிரியமான ஜனமே, இது கர்த்தருடைய வார்த்தை. நீ கர்த்தரால் ஒருபோதும் மறக்கப்படுவதில்லை. மனிதன் மறந்து விடுவான், கூட பழகின உன் சிநேகிதன் உன்னை மறந்து விடுவான். ஒருவேளை நீ நினைத்திருக்கிறவர்கள் கடைசி வரையும் என்னோடு இருப்பார்கள் என்று நீ நினைத்திருக்கிறவர்கள் உன்னை மறந்து விடுவார்கள். ஆனால் உன்னோட கர்த்தர் என்றைக்கும் இருக்கிறார் என்று இன்றைக்கு நீர் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை. இதை கேட்கிற பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் நடந்து வருகிறதை பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? தனிமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உபத்திர வழியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? தேவன் உன்னை மறந்து விடுவதே இல்லை. அல்லேலூயா. மனிதன் மறந்து விடுகிறான், ஆனால் தேவன் உன்னை மறப்பதே இல்லை. வேதத்திலே சில தாசர்கள் இருக்கிறார்கள், சில பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். ஒருபோதும் கர்த்தர் அவர்களை மறப்பதே இல்லை. யோபின் உபத்திரத்தின் ஆண்டவர் மறக்கவே இல்லை. எத்தனை உபத்திரங்கள் யோபுக்கு! வாழ்க்கையிலே தன் மனைவியே வெறுக்கிறாள். எல்லா வெறுத்த நிலையிலே யோபு காணப்படுகிறான். ஆனால் தேவன் ஒருபோதும் யோபை மறக்கவே இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தர் பாருங்கள், ஒருவரையும் மறக்கிறதில்லை. ஆனால் மனிதன் மறந்து விடுகிறான். பழகின மனிதன் மறந்து விடுகிறான். ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் ஒருபோதும் ஒரு வினாடியும் உங்களை அவர் மறுப்பதே இல்லை. தொடர்ந்து வேத வசனத்தை நாம் வாசிப்போம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பாருங்க, அந்நியன் மேலே அன்பு வைக்கிறார். பாருங்க, ஆகாரம் இல்லாதவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், வஸ்திரம் இல்லாதவருக்கு வஸ்திரம் கொடுக்கிறார். அந்நியர் மேலே அன்பு வைக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உன் மேல அன்பு வைக்காது இருப்பாரோ? உன்னை மறந்து விடுவாரோ? மறப்பதில்லை. ஒருபோதும் உன்னை அவர் மறப்பதில்லை. அந்நியர் மேல அன்பு வைக்கிறேன் தேவன். அந்நியர் மேல அன்பு வைத்து ஆகாரம் கொடுக்கிறார், வஸ்திரம் கொடுக்கிறார். நம் விசுவாசிக்கிற தேவன் அப்படியாப்பட்ட தேவனா இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகையால் என்னை ஆண்டவர் மறந்துட்டார், என்னை கைவிட்டார், நான் தனிமையில் இருக்கிறேனே, எனக்கு யாரும் இல்லையே, நான் திக்கற்று நிற்கிறேன் என்று சொல்லி நீ தவித்துக் கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு கர்த்தர் வேதவசனமாய் பேசுகிறார். அவர் உன்னை கைவிடுவதே இல்லை, உன்னை மறப்பதே இல்லை. பெரிய உபத்திரம் வந்தது. உபத்திரத்தில் சிக்கிக்கொண்ட யோபின் நிலைமை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். கைவிடப்பட்ட நிலைமை. ஆனால் அந்த உபத்திரத்தில் என் தேவன் யோபை மறப்பதே இல்லை. ஆமென். மறப்பேனோ? உன்னை மறந்து போவேனோ? உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ? அல்லேலூயா. நம் தேவனை மறக்காதபடி நாம் வாழ வேண்டும். பிரியமானவர்களே, தொடர்ந்து வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 147ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அவர் மிருக ஜீவன்களுக்கும்
கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். பாருங்க பிரியமானவர்களே, மனுஷரை மாத்திரம் அவர் மறுப்பதில்லை. நீங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த வார்த்தை கேட்கும் போது நீங்கள் யோசிக்க வேண்டும். அவர் பாருங்க, காக்காவை கூட போஷிக்கிறார், மிருக ஜீவனை கூட போஷிக்கிறார். மனிதனை மாத்திரமில்ல, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஆகாரத்தை கொடுக்கிறார், வஸ்திரத்தை கொடுக்கிறார், அவர் தான் போஷிக்கிறார். பிரியமானவர்களே, உன்னை மறப்பாரோ? பிரியமான சகோதரனே, உன்னை மறப்பாரோ? பிரியமான சகோதரியே, உன்னை மறப்பாரோ? மனிதன் மறப்பான், உன் சிநேகிதன் மறப்பான், உன் உறவு மறக்கும். ஆனால் தேவன் ஒருபோதும் உன்னை மறப்பதே இல்லை. பிரியமானவனே, பிரியமானவர்களே, அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்ப இந்த நாளிலே நீங்கள் நினைப்பது, என்னை யார் மறந்தா என்னங்க? என்னை மறக்காத ஒரு தெய்வம் இருக்கிறாருங்க, என்னை மறக்காத ஒரு ஆண்டவர் இருக்கிறாருங்க. ஆகாதவன் என்று என்னை யார் தள்ளினாலும் என்னை தள்ளாத தேவன் என்னோடு இருக்கிறாரு சொல்லி இந்த செய்தியை கேட்கும் போது நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரும்படி நான் வேண்டுகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சங்கீதத்தில் ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிரியமானவர்களே, ரொம்ப பிடிக்கும் இந்த வசனம். இந்த வசனத்தை நம்ம கேட்கும் போது பாருங்க, ஒரு பெரிய ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகிறது. அல்லேலூயா. என்ன இது சந்தோஷம்? இந்த வசனமே துக்கமாக இருக்கிறது, ஆனால் இந்த வசனத்தில் நீங்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சி உண்டாகணும் என்று சொல்லுறீங்களே, அப்படி நீங்கள் யோசிக்கும் போது பாருங்க, நம்ம அநேகரோட நண்பனாக இருப்போம், அநேகரோட சாப்பிடுவோம், அநேகரோட ஒன்றா தூங்குவோம், அநேகரோட ஒன்றா உலகத்தின்படி சினிமாவுக்கு போவோம், பீச்சுக்கு போவோம், ரொம்ப க்ளோஸாக இருப்போம், நகையும் சதையும் மாதிரி இருப்போம். ஆனால் அங்கே ஒரு நாள் பிரிவினை உண்டாகும். பிரியமானவர்களே, உன்னோட பழகின ஒரு மனுஷன் உன்னை மறந்துடுவான், உன்னோட பழகின மனுஷி உன்னை மறந்துடுவான். ஆனால் எப்போதும் உன்னை மறக்காமல் இருக்கிறவர் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அந்த ஒரு வசனத்தை நாம் கவனமாக வாசிப்போம். சங்கீதம் 41 சங்கீதம் 9 வசனம். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும், என் சாப்பாடு சாப்பிட்ட மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். என்னோடு ரொம்ப ஃபிட்டு, என்னோட ரொம்ப உறவு. அவனை நான் ஒன்னா சாப்பிட்டோம், என் சாப்பாடு அவன் சாப்பிட்டான், நான் சாப்பாடு கொடுத்தேன். ஆனா எல்லாம் சாப்பிட்ட மனுஷன் ஒரு நாள் அவன் காலை தூக்கி என் தலைமலை வைக்கிறான். இன்றைக்கு உலகத்தின்படி பிரியமானவர்களே, நீ என்ன உதவி செய்தாலும், என்ன அன்பா வாழ்ந்தாலும், ஒரு நாள் ஒரு மனுஷன் உனக்கு விரோதமாய் நிற்பான். ஆனா தேவன் உன்னிடத்துல ஒன்றுமே எதிர்பார்க்கல. ஆனா எப்போதும் என் தேவன் உன் பக்கத்திலே இருப்பார், உன்னை மறக்காத இருப்பார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மனிதன் முகத்தை பார்க்கிறான், என் தேவனோ உன் இதயத்தை அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது.